ஹலோ மக்களே! டின்னருக்கு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரெசிபி பேர் வந்து கேப்சிகம் ஆனியன் கிரேவி. ஃபஸ்ட்டு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஆனியன், கேப்சிகம் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு லேயரா பீல் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல மாற்றிட்டு அதே கடாயில எண்ணெய் ஊத்தி ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அப்புறம் ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட் உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இந்த 3 மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிறதுக்காக. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகம், ஆனியன் போட்டிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இதில் போட்டு நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு மூடி வச்சுருங்க. கஸ்தூரி மேத்தி போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி. இது இட்லி தோசையை விட சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும்.